வணக்கம் நண்பர்களே. யூடியூப்பில் லைவில் வர முடியல. அது ஏதோ லைவில் வரணும்னா நிறைய ஒரு 50 பேர் 60 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தான் என்னோடய யூடியூப் சேனல் வந்து கிடைக்குமா. எனக்கு அந்தளவுக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் யாரும் கிடையாது. அதனால் நான் வீடியோவை எடுத்து அதை நான் என்னோடய யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம். நிறையா அரசியல் பற்றி போடலான்னு இருக்கேன். மீடியா, இந்த புதிய அரசு வந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் மீடியா. அந்த மீடியாவிலே இந்த பீனு ஆரம்பிக்கிற ஒரு சேனல் இருக்குது. பப்பா அந்த பீனு ஆரம்பிக்கிற சேனல் மீடியா இருக்க பேர் அவங்க சொம்பு தூக்குற மாதிரி வேறு எந்த சேனலும் அவ்வளோ சொம்பு தூக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சொம்பு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன் காலால் தானால் நடக்கிறார், தன் கையாலே சாப்பிடுகிறார், தானாகவே பாத்ரூம் போகிறார், தானாகவே திரும்பி வருகிறார். இந்த சேனலுக்காரன் போடுற வீடியோ இது பார்க்கணுங்க, செப்பரேட் பார்க்கணுங்க. ஐயோ அப்பப்பா ரொம்ப கஷ்டம்டா சாமி. எதுக்கு தான் இப்படி பார்க்குறான்னு தெரியல. அதில் ஒரு பத்திரிக்கையாளர்னு ஒரு பேர் உள்ள ஒருத்தன் இருப்பாங்க, மாமா மணி அவன் பேர். ஆமாம், மாமா மணின்னு அவன் பேர். அந்த ஆள் இருக்கான் பாரு. ஐயோ அந்த ஆள் தூக்கணும் சொம்பு இருக்குது பாரு. இதுக்கு முன்னாடி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் டிஎம்கே ஆட்சியில் டாஸ்மார்க்கில் 10 ரூபா வாங்கினோம்னா வாங்குறாங்க இதெல்லாம் போகுதுன்ட்டு இப்பயும் அதே மாதிரி தான் வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா டாஸ்மார்க்லேயும் 10 ரூபா இல்லை 20 ரூபா, இப்போலாம் 20 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதை எந்த ஊடகமும் அதை பெரியப்படுத்தலை. இந்த மாமா மணின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் இருக்காங்க பாருங்க, அவர்கிட்ட ஒருத்தவங்க வீடியோ எடுத்தாங்க. கேட்டாங்க, என்னப்பா எடுக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டோட வளர்ச்சி நிதிக்கு போதும். அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு பேர். அவங்க வாங்கினாங்கன்னா லஞ்சமாக, இவங்க வாங்கினாங்கன்னா அது வளர்ச்சி நிதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக. அந்த அளவுக்கு இந்த மாமாமணிங்கிற ஊடகம் அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு இந்த புதிய அரசு. சரி, அதுதான் விட்டு தள்ளுங்க. எந்த ஒரு ஆறு ஆட்சி வந்தாலும் புதுசாக வர அமைச்சர்களோ இதாங்களோ ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு விசிட் பார்ப்பாங்க. அது விசிட் பார்க்குறது வழக்கம் தான் எல்லா இடத்துலையும். இப்போ இவங்க தான் புதுசாக விசிட் போகிற மாதிரி. இதுக்கு முன்னாடி பள்ளித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, இன்னும் பல அமைச்சர்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறையா நைட் நேரத்திலலாம் விசிட் போவார். நிறைய இடத்துல போயிட்டு பார்ப்பார், போக்குவரத்துலாம் பார்ப்பார். கரெக்டாக பஸ்ஸு போகுதா, என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துல நிறுத்துறாங்களா, எல்லாம் செக் பண்ணுவார். நிறையா செக் பண்ணியிருப்பார். நான் பஸ்ஸில் ஒரு டைம் போகணும், நிறைய டைம் வந்திருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அவர் அப்போலாம் இந்த ஊடகம் திருடி போன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நைட் நேரத்தில் திடீர்னு செக் பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணி போட்டது ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ எங்கே போனாலும் எப்படி இவங்க போகும்போதே கூப்பிட்டே போகிறாங்களா, இல்லை அங்கே சொல்லி வச்சு கூப்பிட்றாங்களா, ஒன்றும் தெரியல. இந்த ஊடகம் இருக்குது பாருங்கள், அப்பப்பா சும்மா முடியல. அது இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்க்குறீங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வடிவேல் காமெடியில் நீயெல்லாம் போலீஸா அப்படிங்கிற மாதிரி, நீயெல்லாம் மினிஸ்டரா அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டில். அப்படி ஒரு இது இருக்குது. நீயெல்லாம் மினிஸ்டரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீயெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்போ, அப்படி இருக்குது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கார் அமைச்சர் அவர்கள். மினிஸ்டர்லாம் அமைச்சர்னு சொல்கிறதுக்கு ஏன்டாப்பான்னு இருக்குது. அப்பா சாமி, இப்போ இருக்குது அமைச்சர்னு சொல்கிறத கூட நமக்கு முடியலடா சாமி. அமைச்சர் போயிருக்காரு, அதுவும் மரமேகமாக முகம்படி அடிச்சுட்டு போயிருக்காரு. அவங்க அப்படியே போய் பார்த்து விசிட் பண்ணி பார்த்துருக்காரு போல். பார்க்கும்போது அவங்களுக்கு அர்ச்சகரை 4000 ரூபா வாங்கிட்டு உங்களை நான் சீக்கிரம் போய் விட்றேன் அப்படின்ட்டு இருக்காரு. இவர் உடனே நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை? அப்பா என்னையா இது நம்புகிற மாதிரியாக இருக்குது. எந்த அர்ச்சகர் பேரை சொல்லுப்பா, அவங்கள நீங்கள் என்னப்பா நீ நடவடிக்கை பண்ணலாம், தயவு செய்து சொல்லுங்கப்பா. நீங்களே செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களே இப்போ ஒரு ஆட்டக்காரனா என்ன அர்த்தம்? அர்ச்சகர் நியமம் போட மாட்டீங்க, அர்ச்சகர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துன்னு போட மாட்டீங்க. அப்போ எவ்வளோ பெரிய செட்டிங் பண்ணுறீங்க. செட்டிங் பண்ணி அரசியல் பண்ணுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளு கிடையாது, அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ இருக்கிற அமைஞ்சிருக்க இப்போ அமைச்சருக்கு பார்த்தீங்களா ஒரு அரசு, இந்த அரசுங்க செட்டிங் பண்ணி ஒவ்வொரு வேஷத்தையும் செட்டிங் பண்ணி நடக்குது. இவ்வளோ செட்டிங் பண்ணி நடக்கிற ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது.
இது இந்த மக்கள் எப்படி புரிஞ்சுட்டு எப்படி பண்ண போகிறான்னு தெரில. சரி போ, இது நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்ட்டு போக வேண்டியதான். செட்டிங் ஆச்சு தான் இனிமேட்டுக்கு செட்டிங் அரசு தான் நடக்க போகுது. இவங்க போனாங்களா, 4000 கேட்டாங்களா, வந்தாங்களான்ட்டு. அந்த அர்ச்சகர் பேர் என்ன, எதாவது போட்டாங்களா, இல்லை அர்ச்சகர்கிட்ட என்ன நடவடிக்கை கேட்குறதுக்கு அவங்கள நான் இது அறிக்கை கேட்டிருக்கேன். பனிஷ்மெண்ட் கொடுக்கலையாம், அறிக்கை தான் கேட்டிருக்காராம். என்ன அறிக்கை கேட்டிருக்க, எவ்வளோ வாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க, நீ எத்தனை பேர்கிட்ட காசு கொடுக்குற, எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, இந்த கலெக்ஷன்லாம் வாங்கி இவ்வளோ போகுதா, சரி நைட்டில் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பங்கு அனுப்பிவிடுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கையா, இது உங்களுக்கும் ஒரு பங்கு வரும் அதுக்கப்புறம், அப்படி தானே, அதான் கணக்கு, அதுதான் கணக்கு. இப்போ டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா அது ஆமாம் மினிஸ்டருக்கு போகிற மாதிரி, இப்போ கோவில்லையும் 2000 3000 வாங்கினா அது உங்களுக்கு தானே வரும், உங்களோட இதுக்கு தானே வரும், அதுதானே உண்மை. ஸோ இவ்வளோ ஒரு செட்டிங் அரசியலை நாங்கள் பார்த்ததில்லை. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க, இனிமேட்டு பார்ப்பாங்க. நான் இதுதான் எதிர்பார்த்தாங்க இப்போ இருக்கிற மக்கள், அது அப்படியே நடக்கட்டும். இன்றைக்கி ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த திட்டம் இன்றைக்கி அமல் ஆகலை. அதை ஒரு ஊடகமும் கேட்கல. ஏன் அமல்படுத்தல, எதனால் தள்ளி போகுது, இன்ன வரைக்கும் ஒரு ஊடகமும் அதை கெட்டது போய் எனக்கு தெரியல. அப்படி இருக்குது நாடு. எப்படியோ மக்களே நல்லா சிந்திங்க. இது செட்டிங் அரசியல், செட்டிங்கில் ஆட்சி, செட்டிங்கில் பண்ணி நடக்கிறது ஒவ்வொன்றும். நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க, அவ்வளோதான். உங்களோட தலையெழுத்து அவ்வளோதான். இனிமேட்டு நீங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்க போகிறீங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த நாட்டோட உங்களோட சேர்ந்து நாங்களும் அவதிப்படுத்தா இருக்குது. சரி.